அது சாட்சி தனதாக்கி அவன் சாட்சி நபியாக்கி ஐயஹாக ஆட்சி புரிகின்ற வல்ல நாயனுக்கே வான் புகழ நீட்டும். இன்னைக்கு இந்த இணையவழி பேச்சு போட்டி மூலியமா எனக்கு வாய்ப்பளித்த கிராண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மற்றும் அனைவர்களுக்கும் என்னோட இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்த முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது. நோயற்ற வாழ்வினை வாழ உணவு மிகவும் முக்கிய பங்காற்றுது. எனவே மனிதர்களாகிய நாம உணவிற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். உணவே மருந்து என்று இருந்த நாம மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்பொழுது நான் உணவே மருந்து என்ற தலைப்புல பேச போறேன். அது ஃபர்ஸ்ட் முன்னோர்களோட உணவே மருந்து. உணவே மருந்து என்று உலகிற்கு சொல்லிக் கொடுத்த சித்தோர்கள் நம் முன்னோர்கள். நொறுங்க தின்ற 100 வயது என்ற பழமொழி உருவாக்கிய நம் முன்னோர்களோட வழித்தோன்றல்களாகிய நாம இன்று 40 வயதை தொடும்போது பல நோய்களால பாதிக்கப்படுறோம். கேழ்வரகையும் கம்பையும் திணையையும் உண்டு வயல் வேலிகள்ல நாம் நாள் முழுது உழைத்து ஆரோக்கியமாய் வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். குளித்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எல்லை என்ற ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தது அந்த காலம். முன்னோர்களின் உணவில் இயற்கையான முறையில விளைக்கப்பட்ட தானிய வகைகள், கிழங்குகள், கீரைகள், பழங்கள் போன்ற உணவுகள் அவர்களோட ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்தன. அறுசுவையோடு மருத்துவ குணமோ நிறைந்த பொருட்களையே அடிப்படையாக கொண்டு ஒரு சமையல் முறைய அவர்களின் உணவுல இருந்திருக்கு. அதுவே நம் முன்னோர்கள் ஆரோக்கியத்தினோட அரண்களா இருந்துச்சு. அடுத்து நிலை மாற்றம். ஆனா இப்ப எப்படி இருக்கு? உணவே மருந்து என்ற நிலையில இருந்து மாற்றமடைந்து மருந்தே உணவு என்ற நிலைக்கு மாறி வந்திருக்கும். இன்றைய சூழல்ல அனைவரும் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய துரித உணவுகளையே பெரிதும் விரும்பி சாப்பிடுகிறார்கள். நாகரிக வளர்ச்சியின் காரணமா நம்முடைய இயற்கையான உணவு முறைகளும் அதிகோடு மாறிடுச்சு. கொழுப்பு நிறைந்த உணவுகளை வெளியில அதிகம் சாப்பிடுவதால உடல் எடை அதிகரிச்சு பல நோய்களுக்கு நம்மை ஆளாக்கிறோம். இந்த மாறி வரும் உணவு முறை தான் எல்லா நோய்கள் பெருகி வர காரணமா இருக்கு. அடுத்து மருந்தே உணவு. பிறக்கும் குழந்தையிலிருந்து முதியோர் வரை அனைவருமே மருந்து மாத்திரைகளை நம்பி வாழும் காலத்துல வாழ்வோம். இதற்கு காரணம் நம் பாரம்பரிய உணவு பழக்கம் மாறி துரித உணவுகளுக்கு அடிமையாகி போனதே. நாம எடுத்துக்கொள்கின்ற ஆரோக்கியமற்ற உணவுகள் தான் இன்று அதிக நோய்களுக்கு காரணமா இருக்கு. புற்று நோய்கள், மன அழுத்தம் சார்ந்த நோய்கள், உடற்பருவம் மனாதல், நீரிழிவு நோய் போன்ற நோய்கள் அதிக அளவில் ஏற்பட நமது உணவு பழக்கமே காரணமாகும். நமது பாரம்பரிய உணவு மறந்ததன் விளைவு இன்று 3 வேளை உணவும் பெரும்பாலானவர்களுக்கு மருந்துகளோடு தான். இதனால உணவுக்கும் பின்னும் உணவுக்கு முன்னும் உணவுக்கு இடையில கூட மருந்து மாத்திரைகளை பலர் எடுத்துக்கொள்றாங்க. அவர்களோட வாழ்வும் மருந்துடன் ஒன்றிவிடுச்சு. அடுத்து மாற வேண்டியதோட அவசியம். உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது. எனவே நாம உண்ணும் உணவு பழக்க வழக்கத்தை முன்னோர்களின் வழியில கடைபிடிக்கணும். நமது உணவு பழக்க வழக்கங்களை உடல் நலத்தை தீர்மானிக்கிறோம். மனிதருடைய உடல் ஆரோக்கியம் பற்றி யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. அதனால நோய்கள் தாக்கிய பிறகு அதனை பற்றி கவலை கொள்வதில் எந்த பயனுமே இல்லை. எனவே உணவே மருந்து என்ற நிலைக்கு மாறுவது அவசியமாகும். ஒரு குடும்பத்துல உணவு முறை என்பது பெரியவர்கள் முடிவு செய்வது எது ஆரோக்கியம் எது ஆரோக்கியமற்றது என்ற விழிப்புணர்ச்சியை குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் பெற்றுவிட்டால் அனைவருமே ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். அரிது மானிடராய் பிரித்தல் அரிது என ஔவையாரின் வாக்குப்படி இறைவன் நமக்கு கொடுத்த இந்த மேன்மையான மானிட வாழ்வினை வாழ்நாள் முழுவதும் நோயின்றி பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழணும்.
இஸ்லாத்துல உணவை எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. முதல்ல சாப்பிடும் முன்பு இரு கைகளை கழுவணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட நாடினால் தங்கள் கைகளை கழுவிக்கொள்வார்கள் அப்படின்னு ஐஷா ரலியல்லாஹு அவர்களே அறிவிக்கிறாங்க. ஏனென்றால் மனிதன் கரங்களை பல இடங்களில் உபயோகிப்பதால் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் ஒன்று சேர்ந்திருக்கும். கைகளை கழுவாம சாப்பிட ஆரம்பித்தால் அக்கிருமிகள் உள்ளே சென்று பல கோளாறுகளுக்கு காரணமாகுது. அடுத்து அளவோடு சாப்பிடணும். நாம உயிர் வாழ்வதற்காக சாப்பிடணும். மாறா நம்ம சாப்பிடுவதற்காக நம்ம வாழக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆதமுடைய மக்களின் நிரம்பக்கூடிய பைகள்ல மிகவும் கெட்டது அவர்களோட வயிறுகளாகும். ஆதமுடைய மகனுக்கு தனது முதுகெலும்பை நேராக்கி கொள்ளும் அளவு உணவே போதுமானது. அதுவும் அவனுக்கு போதாது என்றால் தன் வயிற்றுல 1/3 பகுதியை உணவுக்கும், மற்றொரு பகுதியை தண்ணீருக்கும், மற்றொரு பகுதியை சீரா மூச்சு விடுவதற்கும் ஆக்கி கொள்ளட்டும். பிரபல மருத்துவ நிபுணர் ரிச்சர்ட் பாத் என்பவர் மிக நீண்ட ஆய்விற்கு பிறகு எப்போதுமே தேவையை விட அதிகம் சாப்பிடும் மனிதர்களுக்கு மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், கண் நோய்கள், இஎன்டி நோய்கள், இதய நோய்கள், பித்தப்பை சம்பந்தப்பட்ட பல நோய்கள் பெருகி வர காரணமாக உணவு உண்ட பிறகு நடைபயிற்சி மேற்கொள்வது அல்லது பிரார்த்தனை செய்வது நன்மை பயக்கும். குறிப்பா செரிமான செயல்முறை சாப்பிடும் மனிதர்களுக்கு மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், கண் நோய்கள், இஎன்டி நோய்கள், இதய நோய்கள், பித்தப்பை சம்பந்தப்பட்ட பல நோய்கள் பெருகி வர காரணமாக உணவு உண்ட பிறகு நடைபயிற்சி மேற்கொள்வது அல்லது பிரார்த்தனை செய்வது நன்மை பயக்கும். குறிப்பா செரிமான செயல்முறைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களில் உணவை இறைவனின் திருநாமத்துடனும் பிரார்த்தனையுடனும் செரித்துக் கொள்ளுங்கள். மேலும் சாப்பிட்ட உடனேயே தூங்கச் செல்லாதீர்கள். இது உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். என்னத்தை ஏற்படுத்துமா? மலச்சிக்கலை ஏற்படுத்துமா? திருக்குறள்ல மருந்து என்ற அதிகாரத்துல உணவே மருந்தாகும் தன்மையை திருவள்ளுவர் தெளிவா எடுத்துரைக்கிறார். முன்னுண்ட உணவு செரித்த பின்னரே மீண்டும் உணவு உண்ணணுமா? எனவே வருமுன் காப்பதே நன்றி என்பதை தாரக மந்திரமா நாம கொண்டிருக்கணும். தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நம்மள ஆரோக்கியமா எந்த நோயும் அணுகாம காப்பாற்றும். நாம நல்ல உடல்நலத்தோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிந்து நோய் வரும் முன் காப்போம், உலகம் புகழ வாழ்வோம். உணவே மருந்து. உணவு மட்டுமே மருந்து என உட்கொண்டால் வாழ்நாளை அதிகரிக்கலாம், வல்லையோடு வாழலாம் என்று கூறி இந்த உரைக்கு வாய்ப்பளித்த கிராண்ட்ஸ்னேட்ஸ் நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் சலாத்தையும் தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.